என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அந்த மகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் யூடியூப் சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தொட்டிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான தருணத்தில், இந்த ஒரு மைல்கல்லான ஒரு ஸ்டேஜில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ் இன்ஸ்டா பேஜாக இருக்கட்டும், ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரேடிங் சம்மந்தமான, பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான பல்வேறு விதமான வீடியோக்களை உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் பற்றின புரிதல் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. அதனுடைய ஒரு முக்கியமான பகுதியாக என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழில் கடந்த ஜனவரி 15ஆம் தேதி ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸை ஆரம்பித்தோம். அந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுக்கு நீங்கள் காட்டின அந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் ரொம்ப நன்றி. அதனுடைய பிளேலிஸ்ட் நான் மேலே தரேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் பிகினராக இருந்தாலும் சரி, இந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆர்டராக பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் பற்றின புரிதல் அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேரண்டி. எஸ், இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், ஒரு கிவ் அவே மாதிரி ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். எந்த ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு எல்லையோடு முடிஞ்சிடும். ஸோ அது ஏன் அப்படி ஒரு எல்லையோடு இருக்கணும்? ஒரே ஒரு டூல், அந்த டூல் மூலமாக நீங்களே எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி வேணாலும் உருவாக்கிக்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு டூல் உங்கள்கிட்ட இருந்தால் அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நாங்கள் நம்பினோம். ஸோ அதுக்காக தான் இந்த 10K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் வீடியோ அப்படிங்கிறத சார்ட்டிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டூலை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. பர்சனலாக என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் பல வருடங்களாக இருக்கிறேன். ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது, ஏஐலாம் நம்ம சொல்கிறோம், ஸ்க்ரீனர் இருக்குது, ட்ரேடிங் வியூ இருக்குது, ஸ்டாக் எட்ஜ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஆனால் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த சார்ட்டிங் அப்படிங்கிற அந்த வெப்சைட் தான். இந்த சார்ட்டிங் வெப்சைட் இன்னும் நிறைய பேருக்கு இதனுடைய அந்த அருமை தெரியலை. ஆனால் இந்த வீடியோ பார்க்க பிறகு உங்களுக்கே புரியும், ஓ சார்ட்டிங்கில் நம்ம இவ்வளோ விஷயம் நம்மளால் பார்க்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா, ஸ்க்ரீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிப்பீங்க. ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு டெக்னிக்கல் ஸ்க்ரீனராக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம சார்ட்டிங்கில் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபஸ்ட்டு நம்ம கூகுளில் சார்ட்டிங் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிப்போம். என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சார்ட்டிங்கோடைய அந்த டூல் அப்படிங்கிறது, அந்த வெப்சைட் அப்படிங்கிறது. இதில் உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்க்ரீன்ஸில். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிரியேட் ஸ்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக இதில் வந்து மேஜிக் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கண்டிஷனில் ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டிஷனை இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் ரஃபாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். அதுவே உங்களுக்கு அந்த கண்டிஷனை வந்து எழுதி கொடுத்துரும், கோடிங்கில் உங்களுக்கு எழுதி கொடுத்துரும். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு மேனுவலாக இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கு அப்படின்னா அது சரியாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேனுவலாக நம்ம பண்ண தெரிஞ்ச பிறகு அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எழுத சொல்லி அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த க்ரியேட் பண்ணக்கூடிய இந்த டூலில் நம்ம எப்படி மேனுவலாக நம்ம கண்டிஷன்ஸ் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாக் பாசஸ் ஆல் ஆஃப் தி பிலோ ஃபில்டர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிஷன்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல க்ளோஸ், டெய்லி க்ளோஸ், சரிங்களா, க்ளோஸ் greater than number 10. ஸோ இங்கே நான் என்ன கண்டிஷன் எழுதியிருக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், டெய்லி க்ளோஸ். இந்த இடத்துல க்ளோஸ் அப்படிங்கிறது இப்போது லேட்டஸ்ட்டு ப்ரைஸ் என்னவாக இருக்கோ அதுதான் வந்து க்ளோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்னா டெய்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி லேட்டஸ்ட் க்ளோஸ் என்னவாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதே இது மார்க்கெட் முடிஞ்ச பிறகு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சதில் இருக்கக்கூடிய க்ளோஸ் டைம் அப்படிங்கிறத காட்டும். நீங்கள் மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த க்ளோஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எல்டிபி ப்ரைஸை தான் இது வந்து க்ளோஸ் அப்படின்னு காட்டும். ஸோ நான் இங்கே என்ன கண்டிஷன் எழுதியிருக்கிறேன், டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் நம்பர் 10 அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதாவது
ரூ. 10 அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் காட்டு அப்படிங்கிறத நான் ஒரு கண்டிஷனா எழுதியிருக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கீழ ரிசல்ட்ல போய் பார்க்கும்போது, நமக்கு கிட்டத்தட்ட 2400 இங்க பாருங்க, இந்த இடத்துல 2458 ஸ்டாக்ஸ் வந்து ரூ. 10 அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ எனக்கு வந்து ரூ. 10 அதிகமா இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, இப்போ நான் இன்னொரு விஷயம் நான் இதில வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரூ. 10 வேண்டாம். எனக்கு வந்து ஒரு ரூ. 500 அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க நம்பர்ல 500ன்னு டைப் பண்ணி அகைன் ரன் ஸ்கேன் அப்படிங்கிறத நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னாலே, இங்க உங்களுக்கு 500க்கு மேல இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஸ்டாக்கோட நேமு. இது அதனுடைய சிம்பல். இது ஸ்டாக்கோட நேம். இது ஸ்டாக்கோட சிம்பல். அதுக்கப்புறம் இது பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மூவ் ஆயிருக்கு. அப்லயோ அல்லது டவுன்லயோ எவ்வளோ மூவ் ஆயிருக்கு. அதனுடைய பிரைஸ் என்ன? எவ்வளோ வால்யூம்ல ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க இங்க பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பிரைஸ்ல நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ 500.95 அப்படிங்கிற பிரைஸ்ல இருந்து அப்படி அதிகபட்சமா எவ்வளோ பிரைஸ் இருக்கு அப்படிங்கிறது இதில நீங்க பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இங்க பாருங்க 773 ஸ்டாக்ஸ் வந்து ரூ. 500 பிரைஸை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதிகபட்ச பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 1,38,630 ஒரு ஸ்டாக் இருக்கு. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச எம்ஆர்எஃப் அப்படிங்கிறது இதிலேயே வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஓகே. இப்போ நீங்க வந்து டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. இப்போ நீங்க இன்னொரு கண்டிஷன் நீங்க வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது நேத்தைக்கு வந்து க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது, இன்னைக்கு க்ளோஸ் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி காட்டேன் அப்படிங்கிறது உங்களுடைய கண்டிஷனா இருக்கும். அப்பதான் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டெய்லி க்ளோஸ் இது வந்து இன்னைக்கான ரீசன்ட் க்ளோஸ் இந்த இடம் அப்படிங்கிறது டெய்லி க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தென் இந்த இடத்துல நம்பர்ல இருக்கிறது பதிலா மறுபடியும் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இந்த டெய்லி அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க 1 டே அகோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கேஷ்ல பார்க்குறீங்களா? இல்ல ஃபியூச்சர்ஸ்ல பார்க்குறீங்களா? இல்ல நிஃப்டி 500ல பார்க்குறீங்களா? இல்ல நிஃப்டி 100ல பார்க்குறீங்களா? எதுல பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ரன் ஸ்கேன் குடுக்குறீங்க. இப்போ இங்க பாருங்க உங்களுக்கு நான் என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 1 டே அகோ க்ளோஸ். அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி இருக்கிற க்ளோஸை விட இன்னைக்கு க்ளோஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டு அப்படிங்கிறத நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 56 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து மார்ச் 2 அதாவது இந்த இஸ்ரேல், ஈரான் இந்த வார்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? யுஎஸ் வார்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் மண்டே வந்து மார்க்கெட் வந்து ஒரு 500 பாயிண்ட் கிட்ட கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமும் ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறது வந்துச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் எல்லா ஸ்டாக்ஸ்லயுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட நாள்ல கூட நம்மளால பாசிட்டிவா முடிஞ்ச ஸ்டாக்ஸை இதில நம்மளால வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியும். அதுக்கு நான் குடுத்துருக்கிற கண்டிஷன் தான் டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் 1 டே அகோ க்ளோஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ இங்க பாருங்க இங்க இது எல்லாமே கிரீன்ல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1% நேத்தைக்கு க்ளோஸை விட இன்னைக்கு வந்து 1% அதிகமா இருக்கு. 0.9 இப்போ இதில நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமா 11% மூவ் ஆன ஸ்டாக்கை நீங்க இதில பார்த்துருக்கலாம். அதாவது இன்னைக்கு பாருங்க அதாவது தேஜாஸ் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் ஆனது இன்னைக்கு 11% வந்து நேத்தைய க்ளோஸை விட இன்னைக்கு அதிகமா க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ டெய்லி க்ளோஸ் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வருது. இன்னைக்கு காலையில இன்ட்ராடேல நான் வந்து ஒரு மொமெண்டம் வந்து நான் கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கணும். அதே மாரி தொடர்ந்து ஒரு 3 கேண்டில் எனக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கிற மாரி கேண்டில்ஸை பார்க்க முடியுமா அப்படின்னா, அதையும் நீங்க இதில வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல டெய்லி க்ளோஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து டைம் ஃப்ரேம். இப்போ அந்த டெய்லி அப்படிங்கிறத நீங்க வந்து 5 மினிட்ஸா நீங்க மாத்திக்கோங்க. ஸோ 5 மினிட்ஸா மாத்தியாச்சு. இந்த இடத்துல 0 அப்படிங்கிறது லேட்டஸ்ட் சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 0ல இருந்து நம்ம கிளிக் பண்ணி 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, இன்னையோட இங்க பாருங்க டேஸோட என்த் கேண்டில்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டில்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இன்னையோட முதல் கேண்டில். ஸோ இன்னையோட முதல் கேண்டில் அப்படிங்கிறது க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தென் இதையும் நம்ம வந்து 5 மினிட்ஸா மாத்திக்கலாம். இதையும் நம்ம வந்து ஒண்ணா வச்சுக்கலாம். ஸோ ஒரு கிரீன் கலர் கேண்டிலுக்கு வந்து எப்படி ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் என்னவா இருக்கும்னு நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்லேயே பார்த்துருந்தோம். ஸோ கிரீன் கலர் கேண்டில் அப்படின்னா ஓப்பன் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது ரூ. 100க்கு ஓப்பன் ஆகி ரூ. 110க்கு க்ளோஸ் வச்சிருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ரூ. 100 ஓப்பன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. க்ளோஸ் 200 அல்லது 150 அப்படிங்கிறது இந்த ஓப்பனை விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம கண்டிஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தென் ஃபஸ்ட்டு 5 மினிட் ஓப்பன் அப்படின்னு நம்ம எழுதணும்.
இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து 500 நிஃப்டி 500 செலக்ட் பண்ணியிருக்கோம். ரன் குடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்தெந்த ஸ்டாக்லலாம் வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 406 ஸ்டாக்ஸ் இங்க பாருங்க. கிட்டத்தட்ட 406 ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கேண்டில் அப்படிங்கிறது வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வருது. ஓகே 2வது கேண்டிலும் இதே மாரி ஒரு கிரீன் கலர் கேண்டிலா இருந்தா அத பார்க்க முடியுமா அப்படின்னா, ஜஸ்ட் இத நீங்க காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இந்த 1 அப்படிங்கிறத 2ஆ மாத்திக்கோங்க. இதையும் 2ஆ மாத்திக்கோங்க. ஸோ 2வது கேண்டிலும் அதே மாரி கிரீன் கலர் கேண்டிலா இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்கேன் ரன் பண்றோம். இப்போ பாருங்க 430 ஸ்டாக்லேருந்து 237 ஸ்டாக் வந்து இப்போ கட் அவுட் ஆயிருச்சு. இப்போ மறுபடியும் 3வது கேண்டிலும் எனக்கு வந்து கிரீன் கலர் கேண்டிலா இருக்கா? ஜஸ்ட் இத நீங்க வந்து 3ன்னு மாத்திக்கிறீங்க. ரன் ஸ்கேன் குடுத்துடுறீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 110 ஸ்டாக்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே 110 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 500ல வந்திருக்கு. எனக்கு வந்து நிஃப்டி 500 வேணாம். எனக்கு நிஃப்டி 50ல எத்தனை ஸ்டாக்ஸ் இந்த மாரி 3 கிரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, இத நிஃப்டி 15 மாத்திட்டு அகைன் ரன் ஸ்கேன் குடுங்க. பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய இந்த 8 ஸ்டாக் ஆனது முதல் 3 கேண்டில் வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலா இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்க கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கோம். இது சரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க சார்ட் பிரிவ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பெல் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா, இந்த பெல் ஸ்டாக் பக்கத்துல நீங்க இந்த அ ஆரோ கொண்டு போனாலே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. இங்க பாருங்க இது வந்து 5 மினிட்ஸ்ல இருக்கு இந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படிங்கிறது இங்க இருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில். இத நம்ம வந்து கூட மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். இல்லைங்களா? இது வந்து கிரீன் கலர்ல இருக்கு. 2வது கேண்டிலும் கிரீன்ல இருக்கு. 3வது கேண்டிலும் கிரீன்ல இருக்கு. ஸோ நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ் படி வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்படியே செக் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ட்ரேடிங் வியூல அந்த ஸ்டாக்கோடைய அந்த சிம்பல டைப் பண்ணி கூட நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இதே மாரி நீங்க டிசிஎஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும் நீங்க இத இப்படி கிட்ட வச்சாலே உங்களுக்கு இங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் 3 கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலா இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. இது 5 மினிட்ஸ்ல நீங்க பார்த்துட்டீங்க. இதே இது டே கேண்டில்ல கடந்த 3 நாட்களா கிரீன் கேண்டிலா இருந்த சார்ட்ஸ நம்ம எப்படி பார்க்கறது? அந்த ஸ்டாக்ஸ் எதெல்லாம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அகைன் ரொம்ப சிம்பிள் தான். இது நம்ம வந்து இங்க பாருங்க. இந்த 5 மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து டேன்னு மாத்திக்கிறேன். டெய்லி மாத்திக்கிறேன். இன்னைக்கான இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட்டு டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தேன் டெய்லி ஓப்பன். இன்னைக்கு கேண்டில் கிரீன் கலர் கேண்டிலா என்னென்ன கேண்டில்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த இத நான் ரன் பண்ணியிருக்கிறேன். இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 45 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அதாவது ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் அப்படிங்கிற அந்த ரேஷியோல பார்க்கும்போது பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்றீங்க. ஓகே கிரீன் கலர் கேண்டில்னு. பட் ஆனா இங்க எஸ்பிஐ லைஃப் இதெல்லாம் நெகட்டிவ்ல இருக்கே. இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்து இன்னைக்கு க்ளோஸ் என்னவா இருக்கு? அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா? அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்க உங்களுக்கு ஷோ ஆகுதே தவிர, இன்னைக்கு ஓப்பன்ல இருந்து க்ளோஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது இது ஷோ பண்ணல. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ லைஃப்ப நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கடைசி கேண்டில்ல பாருங்க. இன்னைக்கு இது வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டிலா தான் முடிஞ்சிருக்கு. அந்த ஓப்பனுக்கும், க்ளோஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாடி அப்படிங்கிறது சின்னதா இருக்கு. பட் ஆனா ஓப்பன் கம்மியா இருக்கு, க்ளோஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்மளால கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஓப்பன் பாருங்க 2028க்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் அப்படிங்கிறது 2034ல இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லையா? ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ 40 ஸ்டாக் இன்னைக்கு என்னதான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆயிருந்தாலும் கூட, இன்னைக்கு ஒரு 45 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப நீங்க ஒரு கேள்வி கூட உங்களுக்கு தோணலாம். இதெல்லாம் ஓகே. இன்னைக்கு டே பார்க்குறோம். அ இதெல்லாம் ஓகே. ஒரு ஸ்டாக் வந்து கடந்த ஒரு வாரத்துல ஒரு 10% மூவ் ஆயிருக்குன்னா, அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனர்ல நம்மளால அத கண்டுபிடிக்க முடியுமான்னா, தாராளமா முடியும். எப்படி பண்ணலாம்னு சொல்றேன் இங்க பாருங்க. இப்போ டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தேன்
இப்போ நம்ம வந்து ஒரு 1 வீக் வச்சுக்கலாம் சரிங்களா. 1 வீக் அகோ க்ளோஸ் இன்ட்டு நம்பர் 1 பாயிண்ட். இங்கே எப்போவுமே வந்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது 1.1 1.2 இப்போ 10% அப்படின்னா 1.1ன்னு சொல்லணும். இது 20% அப்படின்னா 1.2ன்னு சொல்லணும். 5% அப்படின்னா 1.05 அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். நிஃப்டி 50ல் டெய்லி க்ளோஸ், அதாவது இன்னையோட க்ளோஸ் 1 வீக் ஆகோ க்ளோஸை விட ஒரு 10% இம்ப்ரூவ் ஆன அதிகமான ஸ்டாக்ஸை காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி 50ல் அப்படி எந்த ஸ்டாக்ஸுமே இல்லை. ஒரே வாரத்தில் 10% இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் எதுவும் இல்லை. ஓகே, நிஃப்டி 500ல் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம். எஸ், நிஃப்டி 500ல் தேஜாஸ் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கானது கடந்த 1 வீக்கை விட இப்போ வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இது சரிதானா இல்லையான்னு நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ 1 மந்த் அகோ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 10% வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கா, அதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து டெய்லி க்ளோஸ்னு காட்ட விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுனாக தான் இன்றைக்கி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வந்து டவுனில் தான் இருக்கும். நான் இதை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டி அப்படிங்கிற ஒரு டேட்டில் எடுக்கிறேன். ஸோ அந்த டெய்லி க்ளோஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 1 month ago close. So 1 month ago close is greater than 2 month ago close. புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆனது அதற்கு இன்னிலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதை விட 10% அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதெல்லாம் அதை எனக்கு காட்டு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி 500 வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம வந்து ரன் ஸ்கேன் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 81 ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் மந்த், அதாவது 2 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸை விட ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஒரு மாதம் டீல் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டாக்கு வந்து இப்போ ஒரு 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஒரு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 1 month ago close is greater than 3 months அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ப்ரீவியஸ் இருக்கிற டேட்டா தான் பார்க்குறோம். அப்படிங்கிறனால 4 monthsன்னு போட்டுக்கலாம். 4 months க்ளோஸை விட ஒரு 30% ரன் ஸ்கேன் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாக் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ 4 ஸ்டாக் என்ன சொல்லுது அப்படின்னா 1 month ago அதோடைய க்ளோஸ் வந்து 2 months ago க்ளோஸை விட 10% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 1 month agoட க்ளோஸ் வந்து அதனுடைய ப்ரீவியஸ் 3 monthsோடைய க்ளோஸை விட அதிகமாக இருக்குது 30% அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஓகேங்களா. இப்போ நிஃப்டி 500ல் மொத்தம் 4 ஸ்டாக் தான் வந்திருக்கு. பாரத் ஃபோர்ஜ் லிமிடெட், யூனியன் பேங்கு, அதுக்கப்புறமா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து நிஃப்டி 500லேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கேஷில் எல்லா ஸ்டாக்ஸ்லையும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 35 ஸ்டாக்ஸ் வந்து இதில் வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். 6 மாதத்தில் எனக்கு வந்து ஒரு 50% அப்பான ஸ்டாக்ஸை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் போங்க. 1 month ago close greater than 6 அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 7ன்னு போட்டுப்போம். ஒரு 60%, ஸோ 1.6 போட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு கண்டிஷனையும் சேர்த்துக்கிறேன். 1 இயரில் ஒரு 100% ஆர் 70%, 75% வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 75%, 7 months அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு 13 monthsன்னு போட்டுக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இந்த டெய்லி க்ளோஸில் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிலவரத்துக்கு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டெய்லின்னு மாற்றிக்கோங்க. டெய்லின்னு மாற்றி 1 month ago, 3 months ago, 6 months ago, அப்புறம் 12 months ago நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நான் வந்து 1 month ago க்ளோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். இப்போது எனக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபில்டர் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் கேஷ் செக்மெண்ட்டில். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 10 ஸ்டாக் வந்து எனக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாமே ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டியே அதனுடைய கடந்த 12 மாதமாக 75% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இந்த ப்ரைம் ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டாக்கானது நமக்கு ஸ்க்ரீனரில் வந்திருக்கு. இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடந்த
1 மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது 1 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைஸை விட 10%, 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸை விட 30%, 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரைஸை இருக்கிற விட 60%, அதுக்கப்புறமா 1 இயருக்கு முன்னாடி இருக்கிற ப்ரைஸை விட 75% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரைம் ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கை நம்ம ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணுறோம். சரிங்களா? ப்ரைம் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். எஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரைம் ஃபோக்கஸ் ஸ்டாக்ஸை வந்து எல்லாரும் பை பண்ணுங்கள், இது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சார்ட்டிங் அப்படிங்கிற ஒரு டூலை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் மட்டும்தானே தவிர இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஸ்டாக்கை வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்கை நான் இப்போ வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இப்போ இது வந்து இந்த மந்த்துக்கான கேண்டில். சரிங்களா? நம்ம இதை பார்க்கவே இல்லை, இது நமக்கு தேவையில்லை. நம்ம ப்ரீவியஸ் மந்த் கேண்டிலை பார்க்குறோம். ப்ரீவியஸ் மந்த் கேண்டில் அதற்கு முந்தின கேண்டிலை விட இப்போ நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த கிராஸ் ஹேர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் கரண்ட் மந்த்து. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் மந்த்து. ஸோ ப்ரீவியஸ் மந்த் க்ளோஸை விட கரண்ட் மந்த் க்ளோஸ் நம்ம அதை வந்து கம்பேரே பண்ணல. 1 மந்த் அகோ க்ளோஸ் ஆனது அதற்கு முன்னாடி 2 மாதம் இருக்கக்கூடிய க்ளோஸை விட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை விட இது அதிகமாக இருக்குது. 3 மந்த்ஸை விட, 6 மந்த்ஸை விட, 1 இயரை விட இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இது கரெக்ட் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ கடந்த 1 இயரில் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 மாதம் இல்லையா? அப்போ நம்ம கிட்டத்தட்ட இப்போ இங்கே மார்ச்சில் இருக்கிறோம். ஸோ போன ஏப்ரல் மார்ச்ல இருந்து பார்க்கும்போது இது எவ்வளோ பர்சன்டேஜ் இது ஏறி இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200% வந்து இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனரில் கொடுத்துருக்கிறது இங்கே நடந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம ட்ரேடிங் வியூலையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணுமா வேணாமா அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஸ்டாக் இப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, அதனுடைய ஃபண்டமெண்டல் பார்த்து, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து, இல்லை நீங்கள் ஏதாவது இண்டிகேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கோ இல்லை ரெசிஸ்டன்ஸுக்கோ வந்திருக்கு, ரீடெஸ்ட்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம பை ஆர் செல் கொடுக்குறதுக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் வந்திருப்போம். அதெல்லாம் மீட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கில் வந்து பை பண்ணுறதுக்கோ அல்லது சேல் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இது அந்த கண்டிஷனில் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரு டூல். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, சார்ட்டிங்னா என்ன அப்படிங்கிறதனுடைய ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து ஸ்டாக் மூவ்மெண்ட் ஆனதாக இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இன்ட்ராடேயில் மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டாக்ஸ் எப்படி நம்ம பார்க்குறது, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து இன்றைக்கி எந்தெந்த ஸ்டாக்லாம் அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இதை பேஸ் பண்ணி இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் தேவை, இன்னும் ஸ்ட்ராட்டஜி வீடியோ தேவை அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நீட் பார்ட் 2ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ட்ராடேக்காகவே இந்த சார்ட்டிங்கை பயன்படுத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நம்மளுடைய 15K சப்ஸ்கிரைபர் வரும்போது அதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்கு 1K அதாவது 1000 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உடனடியாக நான் உங்களுக்கு இன்ட்ராடேயில் ஸ்டாக் செலக்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்டாக்குடைய பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த பேட்டர்ன்ஸை எப்படி இந்த சார்ட்டிங்கில் நீங்கள் வந்து கோட் பண்ணி அது சரியாக வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் இந்த வீடியோவுடைய நோக்கமும் கூட. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்தித்ததுக்கு. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வந்தாலோ இல்லை நம்ம சேனல் வந்து 15K எப்போ ரீச் பண்ணுதோ அப்போயே நான் உங்களுக்கு இன்ட்ராடேயில் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ வீடியோ உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.